விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவை வீழ்த்த பாமகவுக்கு அதிமுகவினர் வாக்களிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். இதனிடையே அதிமுகவின் வாக்கு திமுகவுக்கு தான் வரும், அது பாமகவுக்கு செல்லாது என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். இருவரும் பேசியதை தற்போது காணலாம். அதிமுக நண்பர்களுக்கு என்னுடைய அமைப்பு அன்பான ஒரு வேண்டுகோள். இந்த தேர்தலில் நீங்க போட்டியிடல, உங்களுடைய எதிரி யாரு? திமுக பொது எதிரி. இப்போ அதெல்லாம் நான் கேட்கிறேன், உங்க வாக்குகள் எல்லாம் இன்னைக்கு மாம்பழத்துக்கு போடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போடுங்க. நிச்சயமாக திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் வந்து சேர வேண்டும். தேமுதிக இருந்தாலும் சரி, அதிமுக எந்த கட்சி இருந்தாலும் சரி, இது சமூக நீதிக்கான தேர்தல். இந்த வாய்ப்பு உங்ககிட்ட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நமக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தர வேண்டும் என உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவாக அதிமுக ஓட்டு என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கே அந்த வாக்கு போவதற்கு வாய்ப்பே கிடையாது. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு பொதுவான இயக்கமாக அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே நடத்துவதில்லை. ஒரு தனிப்பட்ட தன்னுடைய இனத்திற்காக நடத்துவதை போன்ற ஒரு அளவில் தான் அந்த இயக்கத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிமுக என்பது அவர்கள் தேர்தலில் நிற்காத காரணத்தினால் பெரும்பான்மையான வாக்குகள் திமுகவுக்கு வருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அதிமுகவினுடைய நிறுவன தலைவராக இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் பொருளாளராக இருந்தவர். 2 முறை பரங்கிமலை தொகுதியிலே நின்று உதயசூரிலே வென்றவர் அவர். ஆனால் அது ஒட்டுவர்னு சொல்லுவாங்க பாரு, அத மாதிரி இந்த இயக்கத்தில் அவர் பொருளாளராக இருந்தது மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்ற அந்த அடிப்படையில் இது ஒரு திராவிட இயக்கம் என்ற அந்த அடிப்படையில் அந்த வாக்காளர்கள் இதற்கு தான் ஓட்டு போடுவாங்களே ஒழிய அதற்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பே இல்லை.